ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொங்கல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். இன்றைக்கி நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டம்ளர் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour to 1 hour நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். இந்த ரேஷியோ ரொம்ப கரெக்டாக இருக்கும். தண்ணி அதிகமும் போயிடக்கூடாது, தண்ணி கம்மியாகவும் இருக்கக்கூடாது. பொங்கலோட பதம் அதுதான். இப்போ நான் 3.5 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 3 விசில் விடுங்க கரெக்டாக குக்கரில். இப்போது இது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி சால்ட்டும் ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சால்ட் அப்போ ஆட் பண்ணலைன்னா பொங்கலில் அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் ஆட் பண்ணாலும் அந்த பொங்கல் டேஸ்ட்டே இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறோம். நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியில் நல்லா கிளறி விடுங்க. இப்போது அது குக்கர் போட்டு மூடிடலாம். அதோட மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் 3 விசிலுக்கு. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் கோல்டு வின்னர் ஆயிலும் 3 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் கலந்து தான் போட்டிருக்கேன். ஏன்னா வெறும் நெய் ஆட் பண்ணால் ஒரு சிலருக்கு ரொம்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடும்போது நமக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி வெகுட்டும். ஸோ அதனால் நான் இது மாதிரி கலந்து போட்டிருக்கேன். இப்போ அதில் ஒரு 8 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகமும் மிளகும் ஆட் பண்ணுறேன். மிளகை கொஞ்சம் லேசாக தட்டிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள். ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா வறுத்துடணும் நெய்யில். எல்லாம் வறுத்ததும் குக்கர் திறக்கலாம். இப்போது 3 விசில் விட்டாச்சு. இது நல்லா வறுத்ததும் அந்த குக்கரில் திறந்துட்டு இப்போ பாருங்கள் ரேஷியோ எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். கரெக்டாக தண்ணி போட்டதுக்கு இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த ரைஸும் பருப்பும் ரொம்ப கோர்வையாக நல்லா வெந்திருக்கு. இது கரெக்டான பதங்க பொங்கலுக்கு. இதே மாதிரி தான் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணணும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக இல்லை. இப்போ நம்ம அந்த கடாயில் இருந்ததை நல்லா பொரிஞ்சதை எடுத்து இதில் கொட்டுறோம். அவ்வளோ வாசமாக இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதுக்கு சாம்பார் ரொம்ப ஆப்டாக இருக்கும். சட்னியும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.